பெண் விடுதலை பற்றி கண்ட கனவும், சமூக விடுதலை பற்றி கண்ட கனவும், சாதி ஒழிப்பு பற்றி கண்ட கனவும், நாட்டுப்பற்றை அவன் கண்ட கனவும், மொழிப்பற்றாக அவன் சொன்ன கருத்துகளும் இன்று சீரிய முறையிலே, சிறந்த முறையிலே நனவாகி நாட்டிலே நடைபோட்டுக் கொண்டிருக்கின்றன என்ற விவாதத்திலே முதலாவதாக பாரதி கண்ட கனவு நனவானது அவனுடைய பெண் விடுதலை என்ற தலைப்பிலே திருக்குறள் தொண்டர், ஸ்டெப் டிவியினுடைய இயக்குனர் திருமதி சிவகாமி சண்முகசுந்தரம் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். தமிழுக்கு முதல் வணக்கம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் ஐயன் வள்ளுவரை தொழுது செயலராம் பாவேந்தரை வணங்கி ஒருங்கிணைப்பாளராம் நீலகண்ட ஐயா அவர்களை வணங்குகின்றேன். பாரதி நினைவு நாளை முன்னிட்டு நடந்து கொண்டிருக்கும் இந்த சிறப்பு நிகழ்வில் பங்கு கொள்வதை பெருமையாக நினைக்கின்றேன். இதில் பாரதி சுடர் விருது பெற்று நமக்கு சிறப்பானதொரு தலைமையாக இருந்து இதை நடத்தி கொடுக்க வந்திருக்கும் ராஜாமணி அம்மையார் அவர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். நம்முடைய சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் ஒருங்கிணைப்பாளராக பாரதி சுடர் விருது பெற்ற நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் நம் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவில் இருந்து பாரதி சுடர் விருது பெற்ற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்பொழுது பாரதி கண்ட கனவு எந்த வகையில் நனவானது என்று பார்ப்போம். பெண் விடுதலை பற்றி அவர் என்ன கனவு கண்டார்? வேட்டையும் பெண்கள் தொடுவது தீமை என்று எண்ணி இருந்தவர் மாய்ந்து விட்டார் அப்படின்னு சொன்னார். அது மாதிரி பாத்தீங்கன்னா இன்னைக்கு பெண் கல்வி அப்படிங்கிறது இந்த சமூகத்துல சிறப்பாவே இருக்குன்னு சொல்லலாம். எந்த ஒரு பெண் குழந்தையும் இன்னைக்கு கல்வி அறிவு இல்லாமல் அல்ல, எல்லா பெண் குழந்தைகளும் சிறப்பாக படிக்கிறார்கள். குறைந்தது ஒரு இளநிலை பட்டமாவது பெறுகிறார்கள். எல்லா துறைகளிலும் சிறந்து விளங்குகிறார்கள். அதனால் பெண் கல்வி இன்று சிறப்பாகவே விளங்குகிறது. அந்த கனவு நிறைவாகி இருக்கிறது. அதே போல் பாத்தீங்கன்னா பேச்சுரிமை, சொத்துரிமை, இது எல்லாம் பெண்களுக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்கு. அந்த காலத்துல பெண்களை ஒரு பொருட்டாவே மதிக்க மாட்டாங்க. அவங்களுடைய கருத்துக்களையோ எண்ணங்களையோ யாரும் கேட்கவே மாட்டாங்க. ஆனா இன்றைய காலகட்டம் அப்படி அல்ல. பெண்ணுக்கு சம உரிமை கொடுத்து எல்லா விடயங்களிலும் அவர்களுடைய கருத்தை கேட்கிறார்கள். வீட்டிலும் சரி, சமூகத்திலும் சரி, பெண்களுக்கான கருத்துரிமை இருக்கு, பேச்சுரிமை இருக்கு. அந்த வகையிலும் பாரதி கண்ட கனவு நனவாகி உள்ளது. அதுபோல் பாத்தீங்கன்னா பெண் குழந்தைகள் அப்பெல்லாம் கருவிலேயே கலைக்கக்கூடிய நிகழ்வும் இருந்தது, கள்ளிப்பால் கொடுத்து கொள்ளக்கூடிய நிகழ்வு இருந்தது. ஆனால் இன்றைக்கு பெண் குழந்தைகளை சீராட்டி பாராட்டி வளர்க்கிறார்கள். பெண் குழந்தைகள் வேண்டும் என்று விருப்பமாக பெற்றுக் கொள்கிறார்கள். அந்த வகையில் பார்த்தாலும் பெண்ணுடைய நிலை முன்னேறிதான் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா குழந்தை திருமணம் பாரதி சிறு வயதாக இருக்கும் போது அவருக்கும் குழந்தை மனம் தான் நடந்துச்சு. ஆனா அப்பா அந்த சூழ்நிலையில அவரால் எதிர்க்க முடியல. ஆனா பின்னாள்ல அதை அவர் வன்மையாக கண்டிச்சார். அப்படி பார்க்கும் பொழுது அவருடைய முக்கிய கனவாக இருந்த குழந்தை மனம் இன்னைக்கு கிடையவே கிடையாது. சட்டப்படியும் சரி, நடைமுறையிலும் 18 வயதுக்கு கீழே எந்த ஆண் குழந்தைக்கும் பெண் குழந்தைக்கும் கண்டிப்பாக திருமணம் அப்படிங்கிறது நடக்கிறதே இல்லை. அதுவும் பெண்களுக்கு ஒரு சிறப்பானதொரு முன்னேற்றமாக இருந்தது. அதே மாதிரி பெண்களுக்கு அவர்கள் விருப்பப்படுபவர்களை திருமணம் செய்வது, திருமணத்திற்கு பின்பு அந்த வாழ்வில் அவர்களுக்கு விருப்பம் இல்லை என்றாலும் அவர்கள் அதிலிருந்து விடுபடலாம். அதற்கு பின்னர் மறுமணம் செய்து கொள்ளலாம். விதவைகளும் மறுமணம் செய்து கொள்ளலாம். இது போன்ற கனவுகள் எல்லாம் பாரதியுடைய காலத்தில் அவர் சொன்னது, அவர் கண்டது, அதெல்லாம் இன்று நனவாகி கொண்டிருக்கிறது. எந்த ஒரு செயலும் ஒரு பெண்ணின் விருப்பத்திற்கு மாறாக இன்று சட்ட ரீதியாகவும் சரி, சமூகத்தில் நம்மால எதுவும் பண்ண முடியாது. பெண்களுக்கு அந்த உரிமை இருக்கு. அவருடைய விருப்பத்தை தெரியப்படுத்துறதற்கு. இது எனக்கு விருப்பமான செயல் இல்லை, இதுல எனக்கு விருப்பம் இல்லை, அதே மாதிரி ஆம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு உரிமை இன்று பெண்களுக்கு கிடைத்திருக்கிறது. திருமணம் பிடிக்கவில்லைன்னா அந்த திருமணத்தை ரத்து செய்து கொள்ளவும், இல்லை ஒருவருடன் வாழ பிடிக்கலைன்னா மறுமணம் செய்து கொள்ளவும் போன்ற எல்லா விதமான உரிமைகளும் இன்றைக்கு பெண்களுக்கு கிடைத்திருக்கிறது. அதே மாதிரி அந்த மாதிரி வந்த பெண்களை கௌரவமாக நடத்தணும் அப்படின்னு சொல்லி அன்றைக்கே பாரதி சொன்னார். எப்படி ஒரு ஆண் திருமணம், அது மாதிரி திருமணம் செய்து கொள்வதில் விருப்பம் போல எனக்கு திருமணம் வேண்டாம், நான் திருமணமே செய்து கொள்ளாமல் இருக்க போகிறேன் அப்படின்னு ஒரு பெண் சொன்னாலும் அதையும் மதித்து கௌரவமாக நடத்தணும் அப்படின்னு பாரதி சொல்லியிருக்காரு. அது போல இன்றைக்கு சமூகங்கள்ல நிறைய பெண்கள் தனித்து இயங்கி பெரிய பதவியில இருக்காங்க. அவங்க சிறப்பாக கௌரவப்படுத்தப்பட்டு வருகிறார்கள். அதுவும் பாரதியின் கனவில் நினைவான ஒன்று அப்படின்னு சொல்லலாம்.
அதே மாதிரி பாத்தீங்கன்னா பேறுகாலம், அதாவது குழந்தைகளை பெறுவது, அதுலயும் இன்றைக்கு பெண்களுக்கு உரிமை இருக்கு. குழந்தையை பெற்றுக் கொள்ளலாமா வேண்டாமா, எப்ப பெத்துக்கலாம், எத்தனை குழந்தைகள் பெத்துக்கலாம், இதெல்லாம் அந்த காலத்துல எதுவுமே பெண்களை கேட்டு நடப்பதே கிடையாது. ஆனா இன்றைய காலகட்டத்தில் அவர்களுக்கு முழு உரிமை அளிக்கப்படுகிறது. அவர்களின் விருப்பத்திற்கு மாறாக யாரும் குழந்தைகள் பெற்றுக்கொள்வதோ இல்ல இத்தனை குழந்தைகள் பெற்றுக்கொள்வதோ அப்படின்றதே கிடையாது. அவங்களுக்கு எத்தனை குழந்தைகள் வேண்டும், எப்பொழுது வேண்டும், இது எல்லாமே முடிவு செய்யக்கூடிய ஒரு உரிமை பெண்களுக்கு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் பேறுகால விடுப்புன்றது அப்பெல்லாம் 3 மாதம் 6 மாதம் அப்படி கொடுத்துருந்தாங்க. ஆனா இன்றைய காலகட்டத்துல வேலை பார்க்கும் பெண்களுக்கு கூட அவங்களுக்கு சம்பளத்தோட விடுப்பு 6 மாதம் கொடுக்குறாங்க. விடுமுறையாக கூட 1 வருடம் அந்த மாதிரி கொடுக்குறாங்க. ஆண்களுக்கு அந்த தகப்பனாருக்கு 1 வாரம் கொடுக்குறாங்க பேறுகால விடுமுறை. இதெல்லாம் இன்றைய காலகட்டத்துல பெண்களுக்கு ஒரு நனவானதாதான் இருக்கு. பாரதி கண்டதை விட இது கூடுதலானதுன்னு கூட சொல்லலாம். அவர் பெண்களுக்கு விடுதலைன்னு தான் சொன்னாரு. ஆனா இதுல பேறுகால விடுமுறையில பாத்தீங்கன்னா இன்றைக்கு அந்த பெண்களை கவனித்துக் கொள்வதற்காக அந்த ஆண்களுக்கும் 1 வாரம் வரை விடுப்பு வழங்கப்படுகிறது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சம உரிமை. பெண்கள் எல்லாத்துலயும் சரிநிகர் சமானமாய் வீட்லயும் சரி, வெளியிலயும் சரி, எல்லா துறைகளிலும் சரி ஆணுக்கு நிகராக பெண்கள் வளர்ந்து கொண்டுதான் வருகிறார்கள். அதே மாதிரி இதுல முக்கியமான இன்னொரு விடயம் சொல்ல விரும்புறேன். அதாவது இன்றைய காலகட்டத்துல பாத்தீங்கன்னா 1 குழந்தை 2 குழந்தை இருக்கு. அப்ப அதுவும் பெண் குழந்தையாக இருக்கும் பொழுது தங்களுடைய பெற்றோர்களுக்கு ஈமச்சடங்கு செய்யக்கூடிய உரிமை, அதுவும் இன்றைய காலகட்டத்துல இது பாரதி கண்ட கனவுன்னு நம்ம சொல்ல முடியாது. அவர் பொதுப்படையா எல்லா சம உரிமைன்னு சொன்னதுல இதுவும் இந்த உரிமையும் இன்றைக்கு பெண் குழந்தைகள் பெற்று ஒரு பிள்ளையாக இருக்கக்கூடிய இல்ல 2மே பெண் பிள்ளையா இருந்தாலும் ஆண் வாரிசு இல்லைன்னா தன்னுடைய பெற்றோருக்கும் கடமையை செய்யறதுக்கு எதுக்கு யாரையும் தேடணும், நாங்களே செய்யறோம் அப்படின்னு சொல்லி அவங்களே முன் செய்யறாங்க. இதெல்லாம் பாராட்டுக்குரிய விஷயம். இது எல்லாமே பாரதி கண்ட கனவு இன்றைக்கு நனவாயிருக்கா அப்படின்றதுக்கு ஒரு சிறப்பான சான்று. என்னுடைய கருத்துக்களை முன்வைத்து இந்த சுற்றிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி அம்மா. சிறப்பு சிறப்பு சிறப்பு. மிகுந்த சிறப்பாக இன்றைய காலகட்டத்திலே பெண்கள் எந்தெந்த துறைகளிலே முன்னேறி வருகிறார்கள் என்பதை எடுத்துக்காட்டுகள் மூலமாக சொல்லி பாரதியினுடைய கனவு நனவாகிறது என்று முன்வைத்தார் திருக்குறள் தொண்டர் திருமதி சிவகாமி அம்மா அவர்கள். தாதர் என்ற நிலைமை மாறி ஆண்களோடு பெண்களும் சரிநிகர் சமானமாக வாழ்வோம் இந்த நாட்டிலே என்று அன்றைக்கே பாடி வைத்தான் பாரதி. அந்த சமநிலையை இன்றைக்கு ஈமச்சடங்குகளை கூட ஆண்கள் மட்டுமே செய்யக்கூடிய சில சடங்குகளை கூட பெண்கள் செய்கிறார்கள் என்று எடுத்து காட்டினார். ஆனால் பெண்ணுக்கு ஞானத்தை வைத்தான் பூவி பேணி வளர்த்திடும் ஈசன், மண்ணுக்குள்ளே சில மூடர் மாதர் அறிவை கெடுத்தார் என்பார். அந்த பெண்களுக்கு ஞானம் இருக்கிறது, ஆனால் அந்த ஞானத்தை வெளிக்காட்ட முடியாமல் சில ஆண்கள் அவர்களை பெண் கல்வி கொடுக்காமல் தடை செய்கிறார்கள் என்றும், வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைப்போம் என்ற விந்தை மனிதர் தலை கவிழ்ந்தார் என்று அவரே சொல்லியிருப்பார். அந்த விந்தை மனிதர்கள் இன்றைக்கு இல்லை. பெண்கள் படித்து மிக சிறப்பான துறைகளிலே முன்னேறி வருகிறார்கள் என்பதை மிக அழகாக சுட்டிக்காட்டினார். நம்மை பிடித்த பிசாசுகள் போயின நன்மை கண்டோம் என்று கும்மியடி என்பார். அதுபோல பல்வேறு பிசாசுகள் நம்மை சுற்றி கொண்டிருக்கின்றன. அந்த பிசாசுகளை இன்றைய காலகட்டங்களிலே ஒழிப்பதற்காக இன்னும் ஒரு சில தீவிரமான சட்டங்கள் தேவை என்பதையும் இங்கே கூறிக்கொண்டு, மிக அழகாக பாரதியினுடைய பெண்களுக்கான முன்னேற்ற கனவுகள் நிறைய பங்கு முன்னேறி இருக்கிறது, நனவாகி இருக்கிறது என்பதை மிக அழகாக எடுத்து கூறினார் திருக்குறள் தொண்டர் திருமதி சிவகாமி சண்முகசுந்தரம் அவர்கள். பாராட்டுகள் அம்மா, வாழ்த்துகள். முழுமையாக இன்னும் சில இடங்கள்ல அது போய் சேரல அப்படின்னாலும் அதுக்காக நாம் என்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ளலாம், இன்னும் முழுமையாக்குவதற்காக நமக்குள்ள நாம என்ன செய்யலாம், இன்னும் நாம வெளிநாடுகள்ல நம்முடைய தமிழ் மொழியையோ நம்முடைய நாட்டு பற்றியோ தமிழர்களுடைய இனத்தையோ நமக்குள்ள இருக்கக்கூடிய சில கொடுமைகளையோ எல்லாம் வேறு இருக்கிறதுக்காக நாம என்ன செய்யலாம் அப்படிங்கிற ஒரு நல்ல சிந்தனைகளையும் இங்கே முன்வைக்க வருகிறார்கள். அவர்களுடைய அந்த சிந்தனைகளை வரவேற்கும் முகமாக 2வது சுற்று அவர்களுக்கு அளிக்கப்படுகிறது. பாரதி கண்ட கனவு நனவானது என்ற தலைப்பிலே இன்றைக்கு பெண் விடுதலை சார்ந்த அவருடைய கனவு, அதை இன்னும் நாம எப்படி
நினைவாக்குவதற்காக என்னெல்லாம் நாம செய்யலாம் அப்படின்னு பேசுவதற்காக திருக்குறள் தொண்டர் திருமதி சிவகாமி சண்முகசுந்தரம் அவர்கள் இங்கே வருகிறார். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் மேலாண் இயக்குனர் திருமதி சிவகாமி சண்முகசுந்தரம் அவர்களை வருக என்று வரவேற்று மீண்டும் ஒரு வாய்ப்பளிக்கப்படுகிறது. வாருங்கள் அம்மா. மீண்டும் என்னுடைய வணக்கங்கள். அதாவது பாரதி கண்ட கனவிலே பெண் விடுதலை மிகவும் சிறப்பாகவே முன்னேற்றம் கண்டிருக்கிறது. அன்றைக்கு இருந்ததை விட இன்றைக்கு பெண்களின் நிலை முன்னேற்றம் கண்டிருக்கிறது. ஆனால் ஆணுக்கு பெண் சமம் அப்படின்றத விட என்ன கேட்டீங்கன்னா, ஆண்களை விட பெண்கள் தனித்துவம் வாய்ந்தவர்கள். அதனால எல்லாத்துலயும் ஆண்களை பார்த்தோ மற்றவர்களை பார்த்தோ போட்டி போடுறதை விட்டுட்டு நம்மளுடைய தனித்தன்மை என்ன, நமக்கான வேலை என்ன அப்படின்னு நம்ம எப்படி இன்னும் நம்ம சிறப்பாக்குறதுன்னு நமக்கு நாமே ஒரு முன்னோடியாக இருக்க வேண்டுமே தவிர மற்றவர்களை பார்த்து அவர்களை போல் நாம் ஆக வேண்டும் அப்படின்னா அது கண்டிப்பா பெண்ணுக்கு பின்னடைவாதான் இருக்கும். அது மட்டும் அல்லாமல் பெண் முன்னேற்றத்துல பாத்தீங்கன்னா இன்றைக்கு எல்லா துறைகளிலும் பெண்கள் முன்னேறி இருந்தாலும் இன்னும் ஒரு சில இடங்களில் சமூகங்கள்ல பாத்தீங்கன்னா அவங்களுக்கான அங்கீகாரம் திறமைக்காக கிடைத்தாலும் அதை ஒத்துக்கொள்ளக்கூடிய மனம் இல்லை. அவள் பெண், அதனால வேறு வழியிலதான் சிறப்படைஞ்சிருப்பா, அதனாலதான் உயர்வடைஞ்சிருப்பா அப்படின்னு இன்னும் சிலர் நினைக்கிறார்கள். அந்த ஒரு கண்ணோட்டம் மாற வேண்டும். கண்டிப்பாக ஒரு பெண்ணுக்கு திறமை இருந்தால் அவ முன்னேறுவா, அந்த பதவிக்கு அவர் தகுதியானவர் அப்படின்றத மனதார ஆண்கள் மட்டுமல்ல மற்ற பெண்களும் ஒத்துக்கொள்ளணும். ஏன்னா பிற இடங்கள்லயும் சமூகங்களையும் சரி ஆண்களை விட பெண்களே அவர்கள் முன்னிலை இந்த மாதிரி பேசுவதுண்டு. அவ தப்பான முறையில தான் உயர்வடைஞ்சிருப்பா அப்படின்ற மாதிரி அவங்களுடைய திறமைக்கு கிடைத்த ஒரு பரிசாக அதை எண்ணுவதில்லை. அந்த ஒரு கண்ணோட்டம் கண்டிப்பாக மாற வேண்டும். அதாவது பெண்களை சதையாக மட்டும் பார்க்காமல் அவர்களுடைய திறமையும் அறிவையும் மதிப்பிட வேண்டும். அது மாதிரி பாத்தீங்கன்னா எங்க கடல் கடந்து போனாலும் இன்னைக்கு பெண்களுடைய பாதுகாப்பு அப்படின்றது கேள்விக்குறியாதான் இருக்கு. அதற்கு ஆண்கள் தான் முன்னெடுக்க வேண்டும். சகோதரராக, தந்தையாக, தோழராக, கணவனாக இப்படி சமூகத்துல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு ஆண்னால்தான் பெண்களுக்கு பாதுகாப்பு கேள்விக்குறியாகுது. அப்ப அந்த மாதிரி அவர்களோட பயணிக்கக்கூடிய ஆண்கள் பெண்களுடைய பாதுகாப்பில் கவனம் கொண்டால் இன்னும் பெண் விடுதலை சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி இப்ப ஈமச்சடங்கு பெண்கள் செய்யறாங்கன்னா அது பாராட்டுக்குரியதுதான் இல்ல. ஆனால் மாற்றம் ஒன்றே மாறாதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே மாத்தணும் அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. எதற்காக அந்த முறையை வச்சாங்க, ஏன் ஆண்கள் செய்யணும்னு வச்சாங்கன்னா நான் சொன்ன மாதிரி பெண்களுக்குன்னு ஒரு தனித்தன்மை இருக்கு. அந்த மாதிரி சில சடங்குகள் எல்லாம் செய்யும் போது அது உடல் அளவுல அவங்கள பாதிப்படைய செய்யும். அதுவும் இல்லாம அந்த இறந்தவனுடைய பெண் எந்த பருவத்துல இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். அது சிறு குழந்தையாக இருக்கலாம், பருவ பெண்ணாக இருக்கலாம், இல்ல குழந்தை இருக்கலாம், இல்ல மாதவிலக்குல இருக்கலாம். பல்வேறு பருவங்கள்ல பெண்கள் இருக்கிறதுனால அது அவங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் ஒரு தரங்களாக இருக்கும்ன்றதுனாலதான் அந்த வேலையை பெண்ணுக்கு கொடுக்காம அதை ஆண் செய்யட்டும் அப்படின்னு அப்ப வச்சாங்க. அப்போ ஒரு குடும்பத்துல 8 பேர் 10 பேர் இருக்கும்போது கண்டிப்பா ஒரு ஆண் பிள்ளை இருக்கும். அதனால அது ஆண்கள் செஞ்சாங்க. ஆனா இன்றைய காலகட்டத்துல அது குறைந்து இருக்கிறதே ஒரே ஒரு பெண் பிள்ளைதான், இல்ல 2 பெண் பிள்ளை அப்படிங்கும் போது வேற வழி இல்லாம இன்னைக்கு பெண்கள் செய்யறாங்க. வாய்ப்பு அமையும் போது செய்யறதுனால தப்பு இல்ல. ஆனா எல்லாத்தையுமே நாங்க மாத்துவோம், எல்லாத்தையுமே நாங்க செய்வோம், ஏன் கூடாது அப்படின்னு சொல்லி நமக்கு நாமே அதை பாதிப்பா எடுத்துக்காம பெண்கள் அதை புரிஞ்சுக்கிட்டு வேற இதுல முன்னேற்றத்தை செலுத்தணும். இதுதான் பாரதி கண்ட கனவுல நான் இன்னும் மேற்கொண்டு செய்ய வேண்டிய முன்னேற்றம் அப்படின்னு சொல்லிட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். உங்கள் திருக்குறள் தொண்டர் சிவகாமி. அருமை 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 அம்மா, அருமை. பொத்தும் பொதுவா பேசாம திருமதி சிவகாமி அவர்கள் அற்புதமாக ஒரு கருத்து சொன்னாங்க. பெண்கள் சமநிலை வேண்டாம், அவர்களுடைய தனித்துவம் அவர்களாகவே இருக்கட்டும். பெண் என்பது ஒரு தனித்துவம்னா அவர்களுடைய தனித்துவம் தனித்திறமையை காமிக்கட்டும். அதுபோல எல்லாமே நாம தான் செஞ்சாகணும் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு தள்ளப்படும் பொழுது சில நேரங்கள் அதுல இடர்பாடுகள் கூட வரும். அதனால எல்லாம் செஞ்சுட்டோங்கிறது ஒரு பெருமை அல்ல, அது செய்ய முடியாதவர்களுக்கு அது ஒரு தாழ்ச்சி அல்ல அப்படின்னு அருமையா சொன்னாங்க. ஈமச்சடங்குகள் சில நேரம் ஒரு கருவுற்ற தாயாக அவள் இருக்கும் பொழுது தன்னுடைய தந்தைக்கோ தன்னுடைய தாய்க்கோ அவளால அந்த நிலைமையில செய்ய முடியாது அப்படிங்கிறத ஒரு கோடிட்டு காமிச்சாங்க பாருங்க. ரொம்ப அற்புதம், ரொம்ப அற்புதம். ஆனாலும் கூட முழுமையாக 100% இது வளர்ச்சி அடைஞ்சிருக்கா அப்படின்னு பார்க்கும் பொழுது சட்டமன்றங்கள், பாராளுமன்றங்கள் போன்ற அரசியல் அமைப்புகள்ல பெண்களுக்கு சரிவிகிதமான சமம் கொடுக்கப்படுறது இல்லை. அது ஒரு இது.
அது மாதிரி கல்வி நிலையில பார்க்கும் பொழுதும் தொடக்க கல்வியிலையும் நடுநிலை கல்வியிலையும் உயர்நிலை கல்வியிலையும் இருக்கக்கூடிய அந்த சதவீதம், பெண் கல்வி சதவீதம் கல்லூரிகள்ல வரும் பொழுதோ ஆய்வுகள்ல வரும் பொழுதோ அவர்கள் அந்த அளவு இதுல இருக்கக்கூடிய சதவீதத்தை விட அது குறைந்துதான் காணப்படுது. அப்ப பெண் கல்வி மேல போக 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 குறைச்சலா இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம சொல்றோம். இன்னொன்னு பாதுகாப்பு, அற்புதமாக சொன்னாங்க. பெண்களினுடைய பாதுகாப்புக்கு அவரவர்கள் அந்தந்த ஆணுடைய மனசுல மட்டுமே அது பதியணுமே தவிர எந்த சட்டங்களாலையும் எதனாலையும் ஒண்ணும் செய்ய முடியாது. அந்த பெண் பாதுகாப்பு ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது அப்படின்னு சொன்னாங்க. இப்படி வெளியில போகும் பொழுது ஒரு பெண் எந்த காலகட்டத்திலயுமே தனியா போக முடியலங்கிறது அவளுக்கு இந்த சமூகம் செய்யக்கூடிய ஒரு வீழ்ச்சி தானே தவிர அது என்னதான் முன்னேறி இருந்தாலும் அந்த பெண் தனியாக செல்ல முடியவில்லை எனும் பொழுது சமூகத்திற்கு அது ஒரு கேடு அப்படிங்கறத நான் சொல்லிட்டு, முழுமையாக பெண் சுதந்திரம், பெண் விடுதலை, பெண் கல்வி, பெண் பாதுகாப்பு எல்லாம் பாரதி கண்ட கனவாக இன்றைக்கு முழுமையடையணும் அப்படின்னு சொல்லிட்டு அது நம்முடைய கைகள்ல தான் இருக்கு அப்படிங்கிறத அற்புதமாக கருத்துகள் மூலமாக வெளிப்படுத்தின திருமதி சிவகாமி சண்முக சுந்தரம் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை உரித்தாக்கி கொண்டு, நன்னிய பாவம் எல்லாம் பருதிமின் பணியே போல நன்னிய நின் முன் இங்கு நசித்திடல் வேண்டுமன்னாய் அப்படின்னு வேண்டுகோள் விடுக்கிறார். அப்ப ஒரு எண்ணிய முடிதல் வேண்டும், இப்படிதான் செய்யணும்னு ஒரு எண்ணம் நமக்குள்ளே ஏற்படும். நல்லவே எண்ணல் வேண்டும். அப்ப நம்ம எண்ணக்கூடிய செயல்கள் நல்லதாக இருக்கணும். அதற்கு செய்து முடிப்பதற்கான ஒரு உறுதி நம்ம கிட்ட வேணும். அது தெளிந்த அறிவாக இருக்கணும் அப்படிங்கிறது பாரதியாரினுடைய கனவு மட்டுமல்ல, வேண்டுகோள். அந்த வேண்டுகோளை யார் பின்பற்றி நடக்கிறார்களோ அவர்கள் மூலமாக இந்த சமூகம் முன்னேறும் அப்படிங்கிறது அருமையான ஒரு கருத்தாக நம்ம பார்க்கிறோம். நம்முடைய இந்திய நாடே மற்ற நாடுகளோட நம்ம பார்க்கும் பொழுது இது வேற்றுமையில் ஒற்றுமை காணக்கூடிய ஒரு திராவிட கண்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இதுல செப்பு மொழி 18 என்ன சொல்றாரு? செப்பு மொழி 18 எனில் சிந்தனை ஒன்றுடையாள் அப்படிங்கிறது தான் பாரதியினுடைய கருத்து. அதுபோல 18 மொழி பேசக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. இருவேறு வகையான கால தட்பவெப்பம் நிலவக்கூடிய ஒரு நாடாக இருக்கிறது. அப்ப 18 மொழி பேசுபவர்கள் 18 கலாச்சாரங்களை கொண்டவர்களாக, பண்பாடுகளை கொண்டவர்களாக இருப்பாங்க. பல்வேறு சமயத்தை சார்ந்தவர்களாக இந்த நாட்டுல இருக்கும். பல்வேறு இனத்தை சார்ந்தவர்கள், நிறத்தை சார்ந்தவர்கள், சமயத்தை சார்ந்தவர்கள், மொழியை சார்ந்தவர்கள், காலநிலையை சார்ந்தவர்களாக இருந்தாலும் கூட நாம் அனைவரும் இந்தியர் என்பதிலேதான் பெருமை கொள்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு இந்தியன், நாம் இருக்கும் நாடு நமதென்பதறிந்தோம், இது நமக்கே உரிமையாம் என்பதறிந்தோம் என்பார். அதுபோல வாழிய பாரத மணித்திருநாடு, வாழ்க நிரந்தரம், வாழ்க தமிழ் மொழி, வாழிய வாழியவே என்பார். வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழ், வாழிய பாரத மணித்திருநாடு என்பார். அப்ப தமிழர்கள் வாழ வேண்டும், இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்றவர்களும் சகோதரத்தன்மையுடன் நீடூழி வாழ வேண்டும் என்பது பாரதியினுடைய கனவு. அந்த கனவு எப்பொழுது மெய்ப்படுகிறது என்றால், காஷ்மீரிலே இருக்கக்கூடிய ஒருவனுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை எனும் பொழுது கன்னியாகுமரியில இருக்கக்கூடியவனுடைய கண்களிலிருந்து கண்ணீர் வருகிறதே, அதுதான் இந்த நாட்டுப்பற்று, அதுதான் நம்முடைய சகோதரத்துவம், அதுதான் நம்முடைய ஒற்றுமை, அதுதான் இந்தியனுடைய பெருமை. அப்படிப்பட்ட இந்தியர்கள் அனைவரும் எங்கு சென்றாலும் அதே மனித நேயத்துடன் இருப்போம். அது பாரதியினுடைய கனவு மட்டுமல்ல, நம்முடைய பூமியினுடைய கனவும், நம்முடைய பூமி நமக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு அற்புதமான ஒரு அறமும் தான். இப்படிப்பட்ட இந்தியர்கள் எங்கிருந்தாலும் வாழி நீடூழி, வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. வணக்கம் நம்முடைய தேசத்திற்கு. நன்றி ஐயா.